Hello everyone, welcome back to my channel Hogwarts Learning Center. Let's learn English through Tamil. 30 days of daily usage sentences பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த சீரீஸோட எண்டுக்கு வந்தாச்சு. டே 29ல இருக்கும். அண்ட் டுடே இஸ் பொங்கல். ஸோ பொங்கல் ரிலேட்டடான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். பொங்கல்னா என்ன? பொங்கல் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை இங்கிலீஷில் பார்க்கலாம் வாங்க. பொங்கல் அப்படிங்கிறது ஒரு அறுவடை திருநாள். பொங்கல் இஸ் அ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். பொங்கல் இஸ் அ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். பொங்கலை நம்ம 3 நாள் கொண்டாடுவோம். பொங்கல் will be celebrated for 3 days. பொங்கல் will be celebrated for 3 days. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும். தீபாவளி எடுத்துக்கிட்டோன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பட்டாசு வெடிக்கணும். அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு அரிசி எடுத்து புத்தரிசி எடுத்து பொங்க வச்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடணும். பொங்கல் is a festival related to the preparation of rice dishes as a part of a ritual. பொங்கல் அன்னைக்கு நம்ம அரிசினால் செய்யப்பட்ட ஒரு உணவை சாமிக்கு படைக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பொங்கலை நம்ம எப்படி செய்கிறோம்? அரிசி, பருப்பு, வெல்லம், பால் இது எல்லாத்தையுமே ஒரு பானையில் போட்டு ஒன்றா சமைக்கிறோம். A mixture of rice, jaggery, milk, lentils are cooked. Mixture of அப்படின்னா கலவை. அரிசி, வெல்லம், பால், பருப்பு இது நாலும் சேர்ந்த கலவையை ஒன்றா சேர்த்து சமைக்கிறது தான் a mixture of rice, jaggery, milk, lentils are cooked. Jaggery அப்படின்னா வெல்லம், lentils அப்படின்னா எல்லா பருப்பு வகைகளையும் நம்ம lentils அப்படின்னு சொல்லுவோம். and allowed to spill over the pot and பொங்கி வெளியே வர்றதுக்காக நம்ம காத்துட்டு இருப்போம். அன்றைய தினம் மக்கள் எல்லோரும் சூரிய பகவானுக்கும் இந்திர பகவானுக்கும் நன்றி சொல்லுவாங்க. On this day, people thank Lord Sun and Indra. On this day, people thank Lord Sun and Indra. பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு அது மேலே ஒரு மண் பானையை வைக்கணும். Lit the stove and place the clay pot over the stove. Lit the stove அடுப்பை பற்ற வைத்தல். அதுவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டவ்வில் செய்கிறோன்னா turn on the stove அப்படின்ட்டு சொல்லுவோம். Lit the stove and place the clay pot over the stove. ஒரு மண் பானையை அந்த அடுப்புக்கு மேலே வைக்கணும். பால் மற்றும் தண்ணியை சேர்த்து கொதிக்க வைக்கவும். Add milk and water to boil. நல்லா கொதிக்கிற பாலில் புத்தரிசியை சேர்க்கணும். Add the freshly harvested rice to the boiling milk. Add the freshly harvested rice to the boiling milk. பால் பொங்கி வரணும், இல்லைனா பால் நல்லா கொதிக்க விடணும். Let the milk to boil over. Boil over அப்படின்னா பொங்கி வர்றது தான் நம்ம boil overன்னு சொல்லுவோம். It is a phrasal verb. நல்லா சமைச்ச அரிசி கூட பொடித்த வெல்லத்தை சேர்க்கணும். வெல்லம் அதாவது பொடித்த வெல்லம் அப்படின்னு சொல்றப்போ pounded jaggery. Add the pounded jaggery to the cooked rice. Add the pounded jaggery to the cooked rice. உருக்கிய எண்ணெயில முந்திரி மற்றும் உலர் திராட்சையை சேர்த்து வறுக்கவும். Add cashews and raisins to the melted ghee and fry it. Raisins அப்படின்னா உலர் திராட்சை, melted ghee அப்படின்னா உருக்கிய நெய். பொங்கல் படையலுக்கு தயார். பொங்கல் is ready for offertory. பொங்கல் is ready for offertory. Offertory அப்படின்னா சாமி பிரசாதம் இல்லைனா பிரசாதம். Thanks for watching. Show your love by hitting the like and subscribe button. For more updates, follow our Insta handle and Facebook page.